இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் தமிழ் புலிகள் அமைப்பினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி தமிழ் புலிகள் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு போலீசாருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய கோரி பல்வேறு அரசியல் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அதன்படி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் இன்று வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து அதனை ரத்து செய்ய கோரி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதன்படி அந்த கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுவதாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து ஈரோடு காளைமாடு சிலை வழியாக பேரணியாக ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கிருந்த ஒரு 300க்கும் மேற்பட்ட தமிழ் புலிகள் கட்சியினரை அங்கிருந்த போலீசார் தடுத்து நிறுத்தி மறியல் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தினர். அதனால் அங்கு கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரயில்வே போலீசாரும் ஈரோடு சப் டிவிஷன் போலீசாரும் தமிழ் புலிகள் கட்சியினர் ஒரு 300க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது இந்த ஈரோடு ரயில்வே நிலையத்தில் ஏற்பட்டிருக்கிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.